வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலுடைய அன்பாக்சிங். அது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் தான், இன்ஃபினிக்ஸ் 05. இந்த மாடல் தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதோடைய ரிவ்யூஸும் பார்க்க போகிறோம். இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த இந்த மொபைலுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மொபைல் வந்து பர்சனலான யூஸுக்கு தான் வாங்கியிருக்கேன் இந்த மொபைல் நான். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கும் வந்து அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மொபைல் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மொபைல் கூட வாங்கலாம். இந்த மொபைலுடைய ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 சொல்லுவேன் நான் எப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ அதனால் மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் 05 ப்ரோ மாடல். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 20,000 வருது. இதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அன்பாக்ஸ் இப்போ பண்ணுவோம். பாக்ஸ் பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸு நல்லா இருக்குது. பாக்ஸு திக்னஸ்ஸாக நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாக்ஸு. சீலை பிரிப்போம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த மாடல். அதோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம். நல்லாவே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம அன்பாக்சிங் முடிஞ்ச உடனே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இது உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக எல்லா மொபைல்லையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. யூஸர் மேனுவலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. தனியாக வச்சுருவோம். இந்த வந்து சிம் கார்டு ஸ்லாட்டும் மெமரி கார்டு ஸ்லாட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஜெல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறதால இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இது வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் சேஃப்டியாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளிக் பவுச் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம மொபைலை சேஃபாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடாப்டர், சார்ஜிங் அடாப்டர். ஓப்பன் பண்ணுவோம். நல்லா இருக்குது. சார்ஜிங் அடாப்டர் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் மற்ற மொபைலோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் ரொம்ப நல்லா இருக்குது. திக்னஸாக இருக்குது கேபிள். நல்ல ஒரு சி டைப் கேபிள் தான் அது. இது வந்து இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடலில் இயர்ஃபோன் பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸ் போட்டு பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் ஜாக் அந்த பின்னு தான் இதுலேயும் இருக்குது.
ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். நல்லா ஷைனிங்காக இருக்குது மொபைல், பார்க்கவே ஹேண்ட்ஸமாக லுக்காக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது, கிரிப்னஸாகவும் இருக்குது. பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், சிம் கார்டு ஸ்லாட்டு போடுற ஏரியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு போடுறதுக்கான டாப்பில் லெஃப்ட் சைடு டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. கேமரா 2, அது பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா தான், ஃப்ளாஷ் லைட்டோடு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரு, மைக்கு, 3.mm ஜாக் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வர்றது தான் இதெல்லாம். செட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்குது. ஆனால் இந்த செட்டில் மீடியாடெக் ப்ராசஸரில் வந்து அதிகமாக ஹீட்டிங் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையே நான் வந்து பின்னாடி சொல்கிறேன், இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்ட்டு. நம்ம ஸ்கிப் பண்ணி இப்போ உள்ளே போயிடுவோம். உள்ளே போயாச்சு. XOS அவங்களுடைய ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, மீடியாடெக்குடைய ஓஎஸ்ஸு. நல்லா இருக்குது. ஒரு சில ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் டிஃபால்ட்டாக இதிலே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அவங்களே. அது இல்லாமல் சில சாஃப்ட்வேர் அவங்களுடைய சாஃப்ட்வேர்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றதாக பார்த்திங்கன்னா கூகுளுடைய ஆப்ஸ்லாம் அதில் இருக்குது. கேமரா உள்ளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அவுட்டோர்லேயும் எடுத்து நான் உங்களுக்கு இது கூட ஜாயின் பண்ணுறேன். செல்ஃபி கேமரா பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நான் இருக்கிற ரூமே இருட்டான ரூம் தான், அதில் எடுக்கும் போதே இவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே எடுத்தது. இது எப்படி இருக்குது பாருங்கள், கேமரா அவுட்டோரில் எடுத்தது. இதெல்லாம் என்னென்ன ஏரியான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது பாருங்கள், இதெல்லாம் அவுட்டோரில் எடுத்தது தான். இந்த ஸ்டில்ஸ்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ட்ரெயினில் போகும்போது கூட எடுத்தோம். நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ வந்து நம்மளால் அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியல. தீம்ஸ்லாம் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க தீம்ஸ்லாம். என்னதான் நம்ம வந்து தீம்ஸ் நம்ம வந்து தேடி தேடி வச்சாலும் டிஃபால்ட்டாக வர தீம்ஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அவங்க நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பெஸ்ட்டான ஒரு இதுவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 6GB கொடுத்துருக்காங்க. இன்டெல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பிக்சல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செட்டுடைய வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 5.98 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே,
வித் ரீசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் 1920 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பேட்ரி பார்த்தீங்கன்னா 4350 மெகாஹெச் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோகோர் ப்ராசஸர் 2.6 GHz கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பண்ணும் 128 GB வரைக்கும். 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MB மெகா பிக்சல். நான் ரிமூவல் பேட்ரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில் வேணுனாலும் கேளுங்க கமெண்டில், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். 3G சப்போர்ட், 4G சப்போர்ட், வாலெட் சப்போர்ட், வைஃபை, 40 பிராண்டடு LT சப்போர்ட்டு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும் இது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.